கைஸ், நம்ம இந்த புளிய மரம் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் பார்த்தோம். எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிஞ்சு பிஞ்சாக இருந்தது நம்ம வந்தப்போ 1.5 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ பாருங்கள் எப்படி பெருசு பெருசாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உப்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, குளம் மிளகாத்தூள் இல்லாமல் கார மிளகாத்தூள் அது போட்டு கல் உப்பு போட்டு இதை போட்டு அம்மிக்கல்லில் நல்லா நசுக்கி சூப்பராக இருக்கும். அது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இந்த வீட்டில் வந்து அந்த வீட்டில் வச்சுருந்த பூச்செடி இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது இல்லைங்களா. இந்த ஒரு செடி மட்டும்தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால ஒரு செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கு எல்லாம் உள்ள செடிலாம் அப்படியே ஒரு மாதிரி காஞ்சா மாதிரி போயிடுச்சு. மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம போட்டு அரிசி வடகம் பாருங்கள் எப்படி இருக்குது. இன்னும் இதை ஒரு 2-3 நாள் காய வச்சோம்னா நல்லா வந்துடும். சூப்பராக இருக்கும். பொரிச்சு சாப்பிட்டிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரஞ்சாரமாக சாப்பிட கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா நம்ம கடையில் வாங்குறதே தோற்றுரும் அந்தளவு இருக்குது. அப்புறம் மாடியில் போய் துணி காயுது, பாப்பா துணி எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாம் காயுது. அப்புறம் அதை எடுத்துடலான்ட்டு எடுக்க போனேன். அப்புறம் வெயில் அதிகமாக இருந்து காற்று மழை அடிக்கிற மாதிரி காற்றடிக்குது, மழை விட்டு விட்டு பெய்யுது. மாடியில் காய வச்சு துணிலாம் எடுத்து வந்தாச்சு. எடுத்து வந்து கட்டிலில் போட்டு அப்புறம் கிளிப்பெல்லாம் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சேன். ஏன்னா டப்பாவில் வச்சா தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அது காணா போகாமல் அப்படியே இருக்கும். அதனால் போட்டுட்டேன். அப்புறம் பாப்பா தூங்கிட்டு இருக்கா. அவள் தூங்குற கேப்பில் நம்ம வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துலான்ட்டு இன்னும் போய் மாடியில் அந்த துணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாசலில் வண்டி வந்து காய வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாசலையும் கூட்டிட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அவள் ஏந்திச்சதுக்கப்புறம் அவள் கூட கொஞ்சம் நேரம் விளையாடுவேன். அவள் தூங்கி எழுந்துருவாள். எப்படியும் ஒரு 1/2 hour தான் தூங்குவாள். அவள் தூங்குகிற பொசிஷனை பாருங்களேன் எப்படி தூங்குறாளே. அப்புறம் பாப்பா கூட விளையாண்டேன். அப்புறம் என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா, என் காலையில் என்ன சாப்பாடு செஞ்சேன்னு பார்த்திங்கன்னா சாதம், அப்புறம் பரங்கிக்காயும் பீட்ரூட்டும் போட்டு பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி தயிர் தாளிச்சிட்டேன் கொஞ்சமாக. அப்புறம் தயிர் ஊற்றி ரைஸ் வச்சு அப்புறம் நார்த்தங்காய் ஊறுகாய் இருந்ததுன்னா சூப்பராக சாப்பாடு இறங்கும் எனக்கு. அப்புறம் அந்த ஊறுகாய் வச்சு கொஞ்சம் சாப்பிட்டேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. நீங்களும் வந்து தயிர் ஊறுகாய் அது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பாப்பா வந்து எழுந்துட்டாங்க. அவங்க எழுந்துட்டு என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு அதையும் உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட இப்போ வந்து விளையாட்டு அதிகமாகிட்டு கொஞ்சம் நேரம் கூட தூங்குறது கிடையாது. மணி 12 ஆக போது இன்ன வரைக்கும் தூங்கலை. அவங்க மடியில் வச்சுக்கிட்டு தான் சாப்பிட்றேன். இப்போ விளையாடுற கிளிப்பையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவங்க 12 மணிக்கெலாம் எழுந்துட்டாங்க. எழுந்து அங்கே பாருங்கள் போய் கதவு போய் தட்டிக்கிட்டு உட்காந்துருக்குறது என்ன, இவங்க தூங்குவாங்கன்னு உள்ள பெட்ரூமு எல்லாத்தையும் இருட்டில் இருந்தால் தானே குழந்தைங்க நல்லா சேஃபாக தூங்குவாங்கன்ட்டு நான் அது மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் அவங்க தூங்கலை. என்னென்ன பண்ணுறது பாருங்கள். கம்முன்னு எழுந்து டிவியை பார்த்துக்கிட்டு என்னை பார்த்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரே சிரிப்பு கும்மாளம் தான் அவங்களுக்கு. சிவானி குட்டி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஆதரவு கொடுங்க கைஸ். பாய். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.